பாதங்கள் கல்லின் மேல் இடராமல். ஆமென். ஸ்தோத்திரம். என்னோடு புதிய பாடலை கர்த்தருடைய நாமம் எல் மோஷா என்னை காப்பவரே, அந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கரங்களை தட்டி. It's a beautiful song. It's a new song. கரங்களை தட்டி. Come on. Clapping is a worship. நல்ல கைதடி. பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, என் பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே, என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, என் பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே. Come on. எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல் மோஷா என்னை காப்பவரே, பாடுவோம். மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே 4 மாசம் கருத்தோடு காத்தவரே, அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. என்ன சொல்லுவீங்க? ஓ, அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவர். எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. சொல்லுவோம். எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த என் வாழ்க்கை உருக்குலைந்திருந்தது மாற்றினீரே. 1000 தடைபடி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, ஓ அனுப்பிய தேவன் நீ பெரியவரே, தடையிலும் பெரிய. எத்தனை பேர் அவரை பெரியவர் என்று சொல்லுவீர்கள்? 1000 தடைகளை மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பின தேவன் நீ பெரியவரே, தடையிலும் பெரியவர். எல் மோஷா என்னை காப்பவரே. Come on, celebrate. எல் மோஷா உருவாக்கினீரே. வாயை திறந்து. உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே. சொல்லுங்க. விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றின சபையே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவிக்கப்பட்டவர்களா சொல்லுங்களே. பாவி என்னை இஸ்ரவேல் ஆமென் நீதிமானாய். ஓ, பாதங்கள் கல்வீடு இடராமல் கண் வைத்து காத்தவரே. சொல்ல முடியுமா? ஓ, என் பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே, என் பாதங்கள் கல்வி இந்த 4 மாதங்களும் கிருபையாய் நடத்தி வந்த தேவன். சத்துரு முயன்றாலும் உண்மைதானே நடுநின்று அவர் நாமம் எல் மோஷா. எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய்
இயேசு என்னை அழைத்தார், இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே, சாமுவேல் எழுதின முதலாம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible with me, 1 Samuel chapter 30. பைபிள் இல்லைன்னா பயப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாமுவேலின் புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 18, 19 வசனங்களிலே தாவீதுடைய சம்பவத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். போன வாரமும் என்ன வாசித்தோம்? போன வாரம் என்ன செய்தி கேட்டோம்? ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதான். தொடப்பட்டவங்க தான் சொல்லுவீங்க. கையில் இருப்பது ஈட்டியா அல்லது சுரமண்டலமா? தேவனுக்கு மகிமை உண்டா. இந்த வாரம் தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையும் கர்த்தர் எப்படி அந்த காரியத்திலிருந்து தாவீதை விடுவித்தார் என்பதையும் வேதத்தில் வாசிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை. இந்த செய்தியினுடைய தலைப்பே தொடர்ந்து போ, பிடித்துக் கொள்வாய். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். கைகளை உயர்த்தி வாங்கிக்கங்க, ரிசீவ் பண்ணுங்க வேர்ட். ஆமேன் சொல்லுங்க. தொடர்ந்து போ, என்ன செய்யாத, அப்ப பிடித்துக் கொள்வாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியில் தாவீதை குறித்து வாசிக்கிறோம். இந்த 30ஆம் அதிகாரம் முழுவதும் தாவீதுடைய யுத்த செய்திகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 30ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது யுத்தத்துக்கு போயிருக்கிறான். அந்த ஆகீஸ் என்கிற அந்த ராஜா, பெலிஸ்திய ராஜாவோடு யுத்தத்துக்கு போயிருக்கிறான். ஏன்னா இந்த ஆகீஸ் ராஜா தான் இவனுக்கு சிக்லாக் என்கிற ஒரு பட்டணத்தை கொடுத்து தாவீது சவுல்னால் துரத்தப்படுறான். துரத்தப்படும் போது இனி இஸ்ரவேல்ல இருந்தா நம்ம செத்து போயிருவோம் அப்படின்னு பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீஸ் என்கிற ஒரு ராஜா கிட்ட போறான். காத் தேசத்துக்கு போகிறான். அந்த ராஜா கிட்ட அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறான். தாவீதை நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். அவன் சவுலினால் தேடப்படுகிறான் நல்லா தெரியும். அதனால ஆகீஸ் ராஜா அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து, நீ சவுல் போற வரைக்கும், சவுல் கிட்ட நீ விடுதலை ஆகிற வரைக்கும் இந்த பட்டணத்தில் குடியிரு அப்படின்னு சிக்லாக் என்கிற ஒரு பட்டணத்தை கொடுக்கிறான். பேர் சொல்லுங்க என்னன்னு? சிக்லாக் என்கிற ஒரு பட்டணம். அதுல தாவீதோட சேர்த்து 600 பேர் குடியிருக்கிறார்கள். ஒரு நல்ல பட்டணம். அந்த பட்டணத்தில் தாவீதும் அவனோடு இருந்த 600 யுத்த மனிதர்களும் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த இடத்துல குடியிருக்கிறார்கள். ஒரு நாள் வந்தபோது இந்த ஆகீஸ் என்கிற பெலிஸ்திய ராஜா சவுலோடு யுத்தம் பண்ணுவதற்கு, சவுல் யாரு? அல்ல இங்க கவனிங்க. சவுல் யாரு? தாவீதுடைய மாமனார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாமனாருக்கு விரோதமாக இப்பொழுது இந்த ஆகீஸ் என்கிற ராஜா படையெடுத்து போறான். அப்ப தாவீதை கூப்பிடுறான். நான் உனக்கு ஆதரவு கொடுத்து சிக்லாக கொடுத்து உன்னை குடியிருக்க வச்சிருக்கேன், உனக்கு ஆகாரம் கொடுக்கிறேன், நீ எக்காரணத்திலும் நீ வராம இருந்துடாத, நான் யுத்தத்துக்கு போகும்போது நீ என்னோட வரணும். யாருக்கு விரோதமா? மாமனாருக்கு விரோதமா. ஆமா, தாவீதை தேடின அந்த ராஜாவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போகிறான். அப்ப பெலிஸ்திய ராஜாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரும்போது அப்ப சொல்றான், இவன் தாவீதை ஏன்டா நீ கூட்டு வர? தாவீது அவனுடைய எஜமான், அவன் சவுல் அவன் எஜமான், எக்காரணத்தை கொண்டும் இந்த தாவீது அவனோட சேர்ந்துருவான் யுத்தத்துக்கு போகும்போது. தாவீது வரக்கூடாது. உடனே காத் ராஜா சொல்றான், ஆகீஸ் சரிப்பா, என்னோட கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை வேணான்றாங்க, நீ திரும்பி போயிடு. கவனிங்க, இங்கதான் செய்தி. திரும்பி தன் பட்டணத்துக்கு வருகிறான், சிக்லாக்கு வருகிறான். வந்து பார்க்கும்போது பட்டணத்தில் யாரும் இல்லை. 600 பேருடைய மனைவிமாரும் 600 பேருடைய பிள்ளைகளும் சிறைப்பட்டு போகிறார்கள். இவங்க இந்த யுத்தத்துக்கு போன சமயத்தில் அமலேக்கியர்கள் இருக்கும். இப்ப தாவீது பயங்கர சோர்வுல போயிட்டான். ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் தொடர்ந்து போகட்டுமா? அப்பதான் கர்த்தர் சொல்ல, நீ தொடர்ந்து போ, நீ எல்லாவற்றையும் பிடித்துக் கொள்வாய். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலையில வருது, நீ தொடர்ந்து போ, எல்லாவற்றையும் பிடித்துக் கொள்வாய்.
அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில தாவீது எப்படி இழந்து போனதை பெற்றுக்கொண்டான். உங்க வாழ்க்கையில நிறைய காரியத்தை உங்க வாழ்க்கையில இழந்திருப்பீங்க. இழந்து போகலன்னு சொல்லவே முடியாது யாருமே. சுகத்தை இழந்து போனோம், உறவுகளை இழந்து போனோம், சமாதானத்தை இழந்து போனோம், குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தை இழந்து போனோம். ஒரு காலத்தில் நல்ல வருமானங்கள் இருந்தது, நல்ல பிசினஸ் இழந்து போயிட்டேன். ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தில் இருந்த உறவுக்குள்ள இருந்த எல்லா சமாதானத்தை இழந்துட்டேன். பிச்சு கிச்சு குடும்பம் எல்லாம் செதறி போய் விட்டது அநேகருக்கு. நான் சொல்றேன், தேவனால முடியாது எதுவுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க இழந்ததை மறுபடியும் பிடித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அது சுகமா இருந்தாலும் சரி, உறவுக்குள்ள சமாதானமா இருந்தாலும் சரி, இழந்து போன பொருளாதாரமா இருந்தாலும் சரி, கர்த்தர் திரும்ப தருகிறவர். ஆண்டவர் சொல்லை தொடர்ந்து போ, நீ பிடித்துக் கொள்வாய். இன்னைக்கு காலை செய்தியாதான், நின்றாதான். நீ போக வேண்டிய காரியங்களுக்குள்ள, போக வேண்டிய தூரத்துக்கு நீ போ. தாவீது கேட்கிறான், தொடர்ந்து போகட்டுமா? என்ன அழகான ஒரு மனுஷன் இல்ல. யாருக்குமே மனைவி பிள்ளைங்க எல்லாம் காணா போச்சுன்னா உடனே உட்காந்து முனங்கள் போட்டு ஜெபம் பண்ணுவீங்களா? யாராவது, ஆண்டவரே நான் என் மனைவியை தேடி போகட்டுமா? திருட்டு பைய பிடிச்சிட்டு போயிட்டான் ஆண்டவரே. யாராவது கேட்பீங்களா? ஸ்தோத்திரம். அப்படி கேட்க முடியாதுல்ல. ஏன்னா ஒரு பக்கம் நெருக்குது, பிள்ளைகள் இல்ல, மனைவி இல்ல. தன்னுடையது போனாலும் பரவாயில்ல, கூட இருக்க 600 பேருடைய மனைவி மாதிரி கூட்டு போயிட்டானுங்க. ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம். தாவீது இப்ப போய் கேட்கிறான். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், அவன் பெரிய பட அமலேக்கியர்கள் வந்தது. இந்த அமலேக்கிய யார் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஏசா வம்சத்துல அவனுடைய மூத்த மகன் எலிப்பாசுடைய மனைவி திம்னாலுக்கும் எலிப்பாசுக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த அம்னாத். இவன் அமலேக்கிய, ஏசாவுடைய வம்ச வரலாறு. நீங்க பைபிள்ல பாருங்க, ஃப்ரம் த பிகினிங், ஆதியாமத்தின் புஸ்தகத்திலிருந்து இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாகவே இருப்பார்கள். அமலேக்கியன் யாரு? எதிர்த்து நிற்கிறவன். அமலேக்கியன் யாரு? யுத்தம் பண்றவன். அமலேக்கியன் யாரு? முரட்டாட்டம் பண்றவன். அமலேக்கியன் யாரு? வழிமறிக்கிறவன். அவனுக்கு நிறைய பேர் இருக்கு அமலேக்கியர்களுக்கு. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வருகிறார்கள், அந்த நாட்டுக்குள்ள போகாத. இஸ்ரவேல் கேட்கிறான், அமலேக்கியர்கிட்ட கேட்கிறான், கொஞ்சம் தண்ணி கொடுப்பா குடிக்கிறதுக்கு, நாங்க வனாந்திரத்தை வந்துட்டு இருக்கோம், தண்ணி இல்லை. அவன் சொல்ல, தண்ணி எல்லாம் தர முடியாது. எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறான், வழிமறிக்கிறான். அப்ப அமலேக் என்பவன் வழிமறிக்கிறவன், அமலேக் என்பவன் இடைமறிக்கிறவன், அமலேக் என்பவன் எதிரானவன், தேவனுக்கு எதிரானவன். பைபிள் சொல்லுது அமலேக் யாரா? தேவனுக்கு விரோதமானவன். இப்ப இந்த அமலேக்கியர்கள் வந்து கொண்டு போயிட்டாங்க. இப்ப தாவீதுட்ட வருவோம். தாவீது என்ன செய்தார்? எப்படி இழந்ததை திரும்ப பெற்று? உங்க வாழ்க்கையில நிறைய இழந்திருப்பீங்க. ஆமென். இழந்தீங்களா? ஆரம்பத்தில் இந்த உறவு இன்னைக்கு இல்ல, கணவன் மனைவிக்குள்ள இல்ல, கர்த்தர் கொடுப்பார். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. தாவீது என்ன செய்தார்? How David react when he lost everything? அவன் வாழ்க்கையில எப்படி அவன் செயல்பட்டான்? அதாவது நம்ம எல்லாரும் எல்லாம் இருக்கும்போது நிதானமா இருப்போம். எல்லாம் இழந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்ன இருக்காது? உலகத்து மனுஷன் சொல்லுவாங்க, தானத்திலேயே சிறந்த தானம் நிதானம் தான். அன்னதானம் இல்ல. என்ன தானம்? நிதானம். அந்த நிதானத்தை இழந்துட்டோம்னா நம்ம எதையுமே பதட்டப்பட்டுட்டா எதையுமே வாங்க முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பைபிள் சொல்லுதுல, விசுவாசி என்ன செய்ய மாட்டானா? பதறான். அவன் ஒரு விசுவாசிக்கிறவன், தேவனை விசுவாசிக்கிறவன், ஒரு நாள் வாழ்க்கையில் அது போச்சே இது போச்சே கிடைக்காம போயிருமோ, என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ, பதற மாட்டான். உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு தானே? காலம் போயிடுச்சு, வயசு ஆயிடுச்சு, இனி கிடைக்காது போல, ஐயோ நான் என்ன செய்வேன், அதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா. ஆண்டவரை குறித்து கொஞ்சம் கூட ஞானமும் எண்ணமுமே வரவே வராது. நான் சொல்லித்தரேன், கர்த்தர் நீங்க இழந்து போன அத்தனையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். கைகளை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். நீங்க வாஞ்சித்த காரியங்கள், ஐயோ நான் அதை இழந்துட்டேன், இது எனக்கு வேணும், இதுக்கு வேணும் வேணும், கர்த்தர் தருவார். ஆனா நீ தொடர்ந்து போன்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ற. வாசித்தரலாமா? தாவீது எப்படி அதை பெற்றுக்கொண்டான் தன் வாழ்க்கையில? இழந்து போனதை எப்படி தாவீது பெற்றுக்கொண்டான்? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் chapter 30 verse 6 வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்தைகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே, குறிச்சு வச்சுக்கங்க, தாவீது என்ன செஞ்சானா, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன நிலைமையில ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணுமாம்? தாவீதுக்கு இப்ப மனைவி இல்ல, தாவீதுக்கு பிள்ளைகள் இல்ல,
தாவீதுக்கு 2 மனைவி நாங்க பைபிள் சொல்லுது. 5ஆம் வசனத்துல தாவீது தன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாவும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது ரொம்ப நேசிச்ச 2 மனைவி. பாஸ்டர், தாவீதுக்கு 2 மனைவியா? ஹலோ, நீங்க என்ன மைண்ட் செட்ல கேட்குறீங்க எனக்கு தெரியும். தாவீதுக்கு இருந்துச்சு, நமக்கு இருக்கப்படாது. இல்லையில சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே, ஆமேன்னு சொல்லுங்க. 2 பொண்டாட்டி 2 புருஷன் இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கப்படாது. அதெல்லாம் வேசித்தனமான காரியம். தாவீதுக்கு அன்றைக்கு சட்டதிட்டங்கள் இல்லை. புதிய மிகவும் நெருக்கப்பட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். David encouraged himself in the Lord. தாவீது என்ன செய்தானாம்? அவன் தன்னைத்தானே தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். அப்படின்னா அவனுக்கு அவனே உற்சாகப்படுத்திட்டான். திடப்படுத்துறதுன்னு என்ன? ஆங்கிலத்தில் encourage himself என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. தாவீது ஒரு காரியத்தை இழந்துட்டான். இப்ப என்ன பண்ணணும்? மிகவும் நெருக்கப்பட்டான். எப்படி நெருக்கப்பட்டான்? ஒரு பக்கம் மனைவி இல்ல, ஒரு பக்கம் பிள்ளைகள் இல்ல. எப்படி இருக்கும்? நீங்க வீட்டுக்கு வரீங்க, யாருமே இல்லை வீட்டில். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எங்கே போனாங்க எல்லாரும்? சிலர் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க. ஹலோ, அப்படி தானே? ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க. வீட்டுக்கு போனால் அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. வெளியே போயிட்டு ஒரு கணவன் முதல்ல வந்தோன்னே மனைவியை தேடுவாங்க. எங்கள் மனைவியை காணோம், அப்படிலாம் இருக்கீங்களான்னு தெரியல, அது எங்கேயாவது போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. தோத்துறோம். வீட்டில் இருக்க வரைக்கும் ஒருத்தர் பார்க்க மாட்டான். வேலைக்கு போனோன்னா ஃபோன் 10 கால் பண்ணுவான். நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா? ஏன் அந்த நேரம் கேள உட்காந்து நேரில் பார்க்கும்போது பேசவே மாட்டாங்க. போன பிறகு 100 கால் அடிப்பாங்க. இந்த அம்மா சொல்லு, நேரில் இருக்கும்போது ஒன்றும் பேச மாட்டார், தூரத்தில் போய் உட்காந்துட்டு ஆமாம் நல்லா இருக்கியா. ஒரு ஃபோன் தான் எடுக்க முடியும், அடுத்த ஃபோன்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா நேரில் பேசாதட்ட போய் எப்படி ஃபோனில் பேசுறது? இல்லை, தாவீது தன் மனைவி இழந்து துக்கத்தில் நிற்கிறான், பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் நிற்கிறான். நல்ல கவனிங்க, பட்டணம் சுட்டரிக்கப்பட்டது. திரும்பி வந்து பார்க்கறான், சிக்லாக்ல சம்பாதித்த பொருள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்ட அந்த மண்மேட்டு மேல நிக்கிறான் ஒருத்தன். சம்பாதிச்ச பொருள் எல்லாம் ஒரே நாள்ல போயிடுச்சு. துபாயில பாத்தீங்களா? துபாயை பாத்தீங்களா? டிவியில பாத்தீங்களா நியூஸ்? அதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்கல்ல. தோத்துறோம். வரலாறு காணாத மலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பையன் ஒரு கார் கேட்டான். சரி வாங்கி அமேசான்ல போட்டு கிழமை வந்திருக்கணும், ஆனா புதன்கிழமையே வந்துரும் போட்டான். அதுல அவ்வளவுதான். வெளியே போய் பார்க்கறான், எந்த வண்டி வந்தாலும் வெளியே போய் பார்ப்பான். வந்துட்டாங்களா நைட்டு 10 மணின்னு போட்டிருந்தான். 10 மணி வரைக்கும் அப்ப கேட்ட வெளியே திறந்து வச்சிங்களா அப்படிம்பா. கையில காசு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். வரல. 10 மணிக்கு வரும். ஏன்டா என் வாழ்க்கை இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? எப்போ பார்த்தாலும் டேய் அன்னைக்கெல்லாம் ஒழுங்கா வந்துச்சுலடா, நீ கேட்டது ஒழுங்கா வந்துச்சா இல்லையா? இந்த ஒரு முறை தானடா உன் வாழ்க்கையில வரல. அதுக்கே நான் இப்படி அழுகு, எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்படி தான் நடக்கும். நான் சொன்னேன், நீ ஒழுங்கா போய் ஜோம் பண்ணு, ஆண்டவர் கொண்டு வருவார். அதில் போட்டான், சாரி ஃபார் த டிலே, டுமாரோ நாளைக்கு வரும் அப்படின்னு வியாழக்கிழமையை போட்டான். அன்னைக்கு நைட்டு 10 மணி. நான் சொன்னேன், பாச மாட்டா அப்பயே வருதுன்னு சொல்லாத, அவன் ரொம்ப ஏமாந்துருவான். இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாளாக துணைச்சி எடுத்துட்டான். வியாழக்கிழமை நைட்டு 10 மணிக்கு போட்டான். அது தயவு செய்து மன்னிச்சுக்கங்க, அது வராது, அது எங்கேயோ பார்சல் மிஸ் ஆயிடுச்சுன்னு போட்டான். அவ்வளோதான். ஓன்னு அழுகுறான் ஒப்பாரி வச்சு. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில டிலே பண்ணும்போது நம்ம உண்மையாவே சொல்றோம், அது புரியாது. ரொம்ப ஏமாந்துருவோம், ரொம்ப விரக்தி ஆயிடுவோம். தாவீது போயிட்டு வரா, சந்தோஷமா மனைவி வழி அனுப்பி வச்சிருப்பா. அபிகாயிலும் இன்னொரு மனைவியும் அகினோவாவும் சேர்ந்து சரி போயிட்டு வாங்க. ஏன்னா தாவீது யுத்த மனுஷன், போன இடத்தெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு வருவான். இந்த சிக்லாக்ல இருக்கும்போது தாவீதுக்கு என்ன வேலை? 1.5 வருஷம் குடியிருக்கான் அந்த சிக்லாக்ல, பெலிஸ்திய தேசத்துல குடியிருக்கான். சவுலுடைய தொந்தரவு இல்லாம சமாதானமா இருக்கிறான். அப்ப என்ன செய்வான்? டெய்லி யுத்தத்துக்கு போவான், படையெடுத்து போவான். எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போய் கொள்ளை அடிச்சு அங்க இருக்க ஆடு மாடுகளை ஓட்டிட்டு வரதான் தாவீதுடைய வேலை. அப்படி திரளான பொருட்களை சேர்த்து வச்சு தோல்வியே இல்லாத தாவீது இப்ப யுத்தத்துக்கு போகும்போது சந்தோஷமா போனான். திரும்பி வரான், ஒண்ணுமே இல்லை. அந்த ஒண்ணும் இல்லைன்ற வார்த்தை வந்து எவ்வளவு ஆழமான வார்த்தை. பட்டணம் முழுசு தீக்கிரையாக்கப்பட்டு
மனைவிகள், பிள்ளைகள் யாருமே சரி, இவன் சொன்னா என்னது போனாலாவது போகுது அப்படின்னு தன்னை தேய்ச்சிக்கிட்டான். கூட இருந்த அத்தனை பேரும், கவனி எத்தனை பேர், 600 பேர், எல்லாரும் யுத்த மனிதர்கள். சொன்னா உன் மனைவி போனா போது நீ சொல்லலாம், என் மனைவி போனதுக்கு நீ தான் காரணம், எங்களை நீ கூட்டு பண்ணல யுத்தத்துக்கு, நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கேன்னு சொன்ன, நீ கேட்டியா? 600 பேர் கல்லை எடுத்துக்கிட்டான் தாவீதை அடிக்கிறதுக்கு. கல்லை தூக்கி தாவீதை அடிக்க போனான். அப்பதான் பைபிள் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஒரு பக்கம் ஃபேமிலியை குறிச்ச நெருக்கம், இன்னொரு பக்கம் கூட இருந்து யுத்தத்துல டெய்லி அடிச்சுட்டு வந்த கொள்ளையில பங்கு வாங்கினவெல்லாம் இப்ப கல்லை தூக்கிட்டான். தாவீது யார்கிட்ட போய் கேட்பான்? யார்கிட்ட போய் ஆறுதல் கேட்பான்? அவனை தேத்துறதுக்கு யாருமே இல்ல. அந்த 600 பேர்த்துல ஒருத்தர் கூட தாவீதுக்கு எழும்பி வந்து, சரி பரவாயில்ல விட்றா அப்படின்னு யாராவது சொன்னா இல்ல. ஆமென், ஆமென். என்னை பத்தி 4 பேர் குறை சொல்லும் போது உங்களை யாராவது ஒருத்தர், யோ அதெல்லாம் அப்படி இல்லை எங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா? இங்கே தான் சொல்லுவீங்க. நேரில் பேசுவோம், அப்படியா அவர் பண்ணாலும் பண்ணியிருப்பார், ஆமா பண்ணாலும் பண்ணியிருப்பார். நான் என்ன பண்ணேன்? காசை வாங்கி ஏமாத்தினேனா? சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் காசை வாங்கிட்டு ஏமாத்துற ஆட்கள்லாம் இருக்கான். சர்ச்சை கட்டுறேன், அதை கட்டுறேன், வீட்டை வாங்குறேன், இடத்த வாங்குறேன். நான் சொன்னேன், கத்தர் கொடுத்தா தான் வாங்குவேன். கத்தர் ஒரு காரியத்தை சபையில் அனௌன்ஸ் பண்ண சொன்னா தான் பண்ணுவேன். என் சுயத்தின்படி நான் செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த எஜமானுக்கு நான் வேலைக்காரன் தான், நான் எஜமான் இல்லை. என் இஷ்டத்தின்படி இந்த சபையை நடத்தவும், என் இஷ்டத்தின்படி இந்த காரியத்தை செய்யவும் எனக்கு இந்த சபையில் எந்த அதிகாரமும் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் சர்வன்ட், அவ்வளவுதான். அவருக்கு ஊழியக்காரன். அவர் சொல்லுவார், இதை செய், இதை வாங்க சொல்லு, அவன்கிட்ட அதை கேளு. சோத்துடும். அப்ப என்ன செஞ்சானா? இப்ப தொடர்ந்து போகணும், மனைவியை பிடிக்கணும், பிள்ளைகளை எடுக்கணும், கொள்ளையடிச்சதெல்லாம் கொண்டு வரணும். தாவீதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் தாவீது மிகவும் அழுதான். கடைசி சொட்டு கண்ணீருக்கு தாவீதுக்கு போயிருச்சு. சரீரத்தில் பலன் இல்லை, அழுதுகிட்டு நிக்கிறான். கூட இருந்தவனாவது ஆறுதல் சொல்லுவானா? சரி வாயா போலாம் யுத்தம் பண்ணலான்னு சொல்லுவானா? ஒருத்தர் சொல்லல. உங்க சூழ்நிலை யோசிங்க. உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க சந்திப்பீர்கள், யாரும் இருக்க மாட்டாங்க. நீ நேசிச்ச ஆள் கூட உங்களை என்ன செய்வான்? தூஷிப்பான். உனக்கு வேணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும் அப்படிமா. நீங்க அப்படியே தனிமரமா நின்று அழுவீங்க. நான் அழுதுருக்கேன் இந்த ஊழியத்துல, தனிமரமா நின்று அழுதுருக்கேன். அந்த சூழ்நிலையெல்லாம் வரும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். யோசித்து பாருங்க, குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, கூட இருந்தவன் இல்லை, யார் ஆறுதல் இல்லை, தனிமையா நிற்கிறான். என்ன செய்தான்? தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சில நேரத்தில் உங்களை தேத்துறதுக்கும், உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கும், உங்களை கம்ஃபர்ட் பண்றதுக்கும், உங்களுக்கு அற்ப வார்த்தைகளை சொல்லி ஓடு ஓடுன்னு சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தனிமையா நிப்பீங்க, தனிமையா நிப்பீங்க. எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமையா நிப்பீங்க. நீங்க நம்பின மருத்துவர் கைவிட்டுருவார், அவ்வளவுதாமா ட்ரீட்மெண்ட். நீங்க நம்பின மந்திரவாதி உன்னை கைவிடுவான், அவ்வளவுதான். நீ நம்பின உறவுகள் உன்னை கைவிடும், முடிஞ்சு போச்சு. தனியா நிப்பீங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக் கொண்டான். என்ன செஞ்சா? தாவீது சொல்லியிருப்பான், தாவீது பயப்படாதரா, தாவீது பயப்படாதரா, அழுதுருப்பான். சொல்லிட்டு தாவீது பயப்படாத பயப்படாத, தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான், தனக்குத்தானே சொல்லிட்டான். அதுதான் கர்த்தர் விரும்புறார். ஒருவேளை தாவீது அங்க நின்றுதான் அப்படின்னா he will lost everything. எல்லாத்தையும் இழந்திருப்பான், எல்லாத்தையும் இழந்திருப்பான். தொடர்ந்து போன்ற எண்ணத்தையும் கொடுத்தது கர்த்தர் தான், தொடர்ந்து போன்னு சொன்னதும் கர்த்தர் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு தொடர்ந்து போகணுன்ற எண்ணம் வந்ததே, அது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்தது தான், நான் நம்புறேன். நீ தொடர்ந்து போ அப்படின்னு சொன்ன வார்த்தையை சொன்னது கர்த்தர் தான். அவன் அதுக்கு முன்னாடி அந்த தனிமை எப்படி சமாளிச்சான் பாருங்க. அவன் அந்த தனிமையில் அவனுக்கு அந்த பலன் எப்படி வந்தது? அநேக குடும்பங்கள், அநேக பிரச்சனைகள். நீங்க தனியா நிப்பீங்க, பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல தெரியாது, அந்த வயசு இல்ல, உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமென். மனைவி she never understand you. உங்கள் மனைவி உங்களை சரியாய் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்க தனிமையா படுற கஷ்டத்தையும், ஊர்ல அவன்லாம் சம்பாதிக்கலையா, ஊர்ல அவன்லாம் கஷ்டப்படலையா, அப்படிதான் அவன் வந்து தான் குடும்பத்தை காப்பாத்தலையா, நீ என்ன பெருசா பேசுற அப்படிம்பாங்க. அப்படி இருதயம் உடையும், நீங்க தனிமையை விடப்படுவீங்க. அப்போ ஒன்று செய்யுங்க,
உங்களை தேடுறது யாரும் இருக்க மாட்டான். நீங்க உங்களை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக்கணும். விட்டுறாதடா, ஓடு, விடாத, டோன்ட் கிவ் அப். ஒரு சத்தம் உள்ள இருந்து வரணும். விட்டுறாத, சோர்ந்து போயிடாத, பலவீனப்பட்டு போயிடாத. ஸ்தோத்திரம், தொடர்ந்து ஓடு. அந்த திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னா என்னன்னா, அவன் வாழ்க்கையில அவன் தனிமையா விடப்பட்ட போது, ஸ்தோத்திரம், அவன் எல்லா நேரத்திலையும் அவன் அவனுக்கு தானே சொல்லியிருப்பான், கர்த்தருடைய கரம் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறது. எப்படி தேர்த்திருப்பான்? கர்த்தர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது. அதான் முதல் தேர்தல். உங்களோட வாழ்க்கையில் நீங்க சொல்லணும். அடைக்கப்பட்ட நேரத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில், தனிமையா நிக்கிற நேரத்தில், நீங்க தனிமையா ஃபீல் பண்ற நேரத்தில் சொல்லணும், இது தேவன் எனக்கு அனுமதித்தது. something he want to teach me. அவர் ஏதோ ஒன்றை எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நான் அப்படிதான் சொல்லுவேன். எந்த சூழ்நிலைக்குள்ள நான் போனாலும் சொல்லுவேன், இதுல ஏதோ ஒன்று கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நான் சொல்லுங்க, நல்லா இருக்கும்போது எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. நீங்க என்றைக்கு தோல்வியின் பாதையில் போறீங்களோ அன்றைக்கு தான் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாவா இல்லையா? நீங்க நல்லா இருக்கும் போது எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களோட இருக்கவங்கள துதிப்பாடியா இருப்பான். புரிஞ்சுதா? ஐயோ, எங்க அப்பா போல இருக்கா, என் புருஷனை போல இருக்கா, காசு பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரே கறி, மீன், முட்டை, மட்டனு, அதுதான். கையில காசு இல்லை, ஒரு வாரம் நீங்க மட்டன் எடுத்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களை மொட்டை போட்டுருவான். முட்டை போடலன்னா மொட்டை போடுவான். தோத்துறான். இதை கூட எடுத்துறது இல்லையா, வக்கு இல்லையா, என்னத்தை சம்பாதிக்கிற அப்படிம்பாங்க. அப்ப நீங்க ஒன்னும் புரிஞ்சுக்கணும், இந்த தோல்வி எல்லாம் எனக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். அதான் உங்களை தேற்றுகிறது. உங்களை காக்க வச்சிருக்கிறாரா? நீங்க சொல்லணும், தேவன் என்னை காக்க வைத்திருக்கிறார். தேவன் இந்த நெருக்கத்தில், அவர் அறியாம இந்த நெருக்கம் எனக்கு வருவது இல்லை. You have to confess. சொல்லணும், கர்த்தர் அறியாம இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில் வருவது இல்லை. ஒரு வியாதி வரும்போது தேவன் அறியாமல் இந்த வியாதி என் வாழ்க்கையில், அப்பதான் உங்களை நீங்களே கம்ஃபர்ட் பண்ண முடியும். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நீங்களே தேற்றிக்கொள்ள முடியும். நீங்க உங்க ஒரு வியாதி உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை சொல்ல விரும்ப மாட்டீங்க. சிலர்ட்ட யாருக்கு தெரியாம என் வியாதி என்னோட இருக்கட்டும், சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்தோத்திரம். ஆனா அது உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டே இருக்கும். யார்ட்டையும் சொல்ல முடியாது, ஏன்னா சொன்ன என்ன தப்பா புரிஞ்சிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஆனா அந்த வியாதியில நீங்க சொல்ல வேண்டியது என்ன? தேவன் அனுமதிக்காம இவைகள் என் வாழ்க்கையில் வருவது இல்லை. அதுதான் உங்களை நீங்க தேற்றுகிற காரியம். அல்லேலூயா. ஒரு நெருக்கத்தில் உள்ள போகும்போது தேவன் அறியாமல் இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில் வருவது இல்லை, அவர் அறிந்துதான் நான் இந்த பாதையில போறேன். இந்த பாதை முடியும் போது ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்வேன். அதுதான் உங்களை திடப்படுத்துமே தவிர, அதுதான் உங்களை தேர்தல் படுத்துமே தவிர, இது ஏன் நடந்துச்சு, இது எப்படி நடக்கலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா? தாவீது சொல்லிக்கலாம்ல, நான் இவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன். கவனிச்சு பாருங்க, சவுலின் கைக்கு தப்பிட்டான், தப்பி ஓடி வந்து இப்ப ஆகிஸ்ட குடியிருக்கிறான். கோலியாத்தின் கைக்கு தேவன் அவனை தப்புவித்தார். அவ்வளவு பெரிய கோலியாத்து அவங்கிட்டே கத்த தப்புச்சு கொண்டு வந்துட்டார். சவுலின் கைக்கு தப்புவித்தார், எல்லா படைகளுக்கும் தப்புவித்தார். இப்ப கடைசியில் மாட்டிக்கிட்டான் தனிமையா. நான் சொல்றேன், எந்த நெருக்கம் உங்க வாழ்க்கையில எப்ப வரும் யாருக்குமே தெரியாது. அவன் சொல்லுங்க, அவன் நினைச்சிருக்கலாம், எப்படி கர்த்தர் என்னோட இருந்தா இந்நேரம் நான் ஜெயிச்சிருக்கணுமே. ஏன்னா தோல்வியே காணாத தாவீது கோலியாத்தையும் அடிச்சுட்டான், சவுலையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். இனி சவுல் கையில நான் மாட்டவே கூடாதுன்னு தான் இங்க பெலிஸ்திய தேசத்துக்கு உட்கார்ந்தான். பெலிஸ்திய தேசத்துக்கு தாவீது போனான்னு கேள்விப்பட்டோன சவுல் அவனை பின்தொடர்வதை விட்டு விட்டான். சவுல் தேடல. இப்ப சவுல்னாலே பிரச்சனை இல்லை. அப்படி சைலண்டா வாழ்க்கை 1.5 வருஷம் போகும்போது ஒரு நெருக்கம் அவனுக்குள் வருகிறது. அப்ப புரிஞ்சுக்கிட்டான், கர்த்தர் அறியாம இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில் வருவது இல்லை. அதுதான் உங்களை கர்த்தருக்குள்ள உங்களை தேற்றும். ஒரு விரக்தி வருது, நீங்க எதிர்பார்த்த ஜாப் கிடைக்கல, நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, நீங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கல. ஸ்தோத்திரம். ஏன்டா வாழணும் அப்படி நினைச்சிடாதீங்க. இந்த நெருக்கம் தேவன் அனுமதித்து வந்தது. என்ன தேவன் கொஞ்ச நாள் காக்க சொல்லி இருக்கிறார். அதுதான் நீங்க உங்களுக்குள்ள நீங்க வார்த்தையை சொல்லணும். இல்லைன்னா சத்ரு உள்ள பூந்துருவான். ஹலோ, சத்ரு உள்ள வந்துருவான். நான் சொல்லுவான், பார் நீ தேவனுடைய பிள்ளை, ஒண்ணு நடக்கல உன் வாழ்க்கையில, நீ நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. அங்கதான் பிரச்சனை. நீ நினைச்சது நடக்கணும்ன்றதுதான் பிரச்சனையே. அதை உடைக்கிறதுக்காக தான் தேவன் உங்களுக்கு தனிமையை அனுபவிச்சார், நெருக்கத்தை அனுபவிச்சிருக்க. ஏப்பா, உன் வாழ்க்கையில நீ நினைச்சது ஒண்ணு நடக்க கூடாது, நான் போட்ட திட்டங்கள் தான் நடக்கணுன்றதுக்காக தான் தேவன் சில வேளையில அந்த பாதையில நடத்துவார். உங்களை உடைப்பார், உங்களை உருவாக்குவார்,
உங்களை அனுமதிப்பா. நெருக்கம்னா என்னன்னு தெரியும், கைவிடப்பட்ட நிலைமைன்னா என்னன்னு தெரியும். தாவீதுக்கு இதுவரைக்கும் 600 பேர் கூட இருந்தான், அவனே இப்ப கைவிட்டுட்டான். நீங்க நேசிக்கிற ஆள் உங்களை என்ன செய்வாங்க? கைவிடுவான். நம்புனால் கைவிடுவான். இல்லை நான் பார்த்துக்கிறவா பிஸ்னஸ்ல, கடைசியில் நட்டாத்தில் கைகளிட்டு போயிட்டே இருப்பான். உங்களுக்கு மனைவி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, நம்ம நினைக்கவே மாட்டான். நீ நினைப்பீங்க, அட பாவி, எனக்கு மனைவி பிள்ளைங்க இருக்கு, நான் எப்படி சாப்பிடுவேன் நினைச்சானா? நான் சொல்ல நினைக்க மாட்டான். அப்பதான் சொல்லணும், ஹலோ, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் எப்படி தேற்றிக்கொண்டான்? இது தேவன் அனுமதித்தது, இது தேவன் நடத்தும் பாதை. இது முடியும் போது நிச்சயமா ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொள்வேன். இது முடியும் போது தேவன் நிச்சயமா எனக்கு வெற்றி தருவார். இந்த வார்த்தையை தான் கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னா உங்களை யாராலையும் தேத்த முடியாது. நெருக்கத்தில் யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. நெருக்கத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஏங்குவீங்க, யாராவது ஒருத்தன் எனக்கு பரிதபிக்க மாட்டானா? பாருங்க, சவுல் தாவீதை தேடும்போது, கவனிக்கிறீங்களா? சவுல் தாவீதை தேடும்போது அவன் இருக்கிற இடத்தை யாருமே சவுலுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தாவீது இந்த ஊர்ல இருக்கான் அப்படின்னா சவுல் தேடுறான், ஆனா யாரும் தாவீதை காட்டி கொடுக்கல. அப்படி போய் காட்டுக்குள்ள இருப்பான், அங்க இருக்கிறது தெரியும். அந்த ஊர்ல கிபியா ஊருக்கு போறானா கிபியால இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும் இங்கதான் இருக்கு, ஆனா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்ப தாவீது ஒரு இடத்துல சவுல் இருக்கு, சவுல் ஒரு இடத்துல தாவீது இருக்கான்னு கேள்விப்பட்டுட்டு அந்த ஊருக்கு வருவான். அப்ப அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் கூப்பிடுவான், தாவீது இங்கதான் இருந்தானாமே போன வாரம் வரைக்கும், இதை ஏன் நீங்கள் எனக்கு சொல்லல? உங்களில் ஒருவர் கூட என் மேல பரிதாபம் வைக்கலையா? நான் ராஜா இல்லையா தேசத்துக்கு? ஒருத்தர், உங்கள ஒருத்தர் கூட என் பட்சத்துல இல்லையா? அவனுக்கு ஒரு ஏக்கம். எல்லாரும் தாவீதுக்கு ஆதரவா இருக்கீங்க, என் பட்சத்துல ஆதரவா இருந்து தாவீது இங்கதான் இருக்கான்னு ஒருத்தர் கூட உங்க ஊர்ல இருந்து சொல்லலையே. சில நேரத்தில் அப்படிதான் வரும். நீ நினைப்பீங்க, யாருமே சொல்ல மாட்டேங்க, ஒருத்தன் கூட கேட்க மாட்டேங்கிறானே, என் உறவுலாம் எப்படி? நீங்க உறவுலாம் அப்படி ஆயிடுச்சுல்ல, நீ இருக்கியா செத்தியானே தெரியாது. ஆனா செத்துட்டேன்னு கேள்விப்பட்ட வந்து அழுவான், மாலையோட வருவான். ஒத்தரம் பெரிய பெரிய மாலையெல்லாம் வாங்கிட்டு வருவான். அக்கா இருக்கும் போது, உயிரோடு இருக்கும் போது ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டான். நீ உயிரோடு இருக்கியா, நீ சாப்பிட்டியா, நீ செத்தியா, போனியா, நல்லா இருக்கியாக்கா, உன் பிள்ளை நல்லா இருக்குதா, ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டான். இன்னைக்கு உறவுகள்லாம் அப்படி ஆயிட்டு நீங்க தனிமையை விடப்படுவீர்கள். தனிமையா விடப்படும் போது நெருக்கப்படுவீர்கள். எல்லா பக்கமும் நெருக்கும், குடும்பம் நெருக்கும், உறவுகள் நெருக்கும், மனைவியை குறிச்ச ஏக்கம், பிள்ளைகளை குறிச்ச ஏக்கம். யோசித்து பாருங்க, பிள்ளை என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல, மனைவி என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. தாவீதுக்கு இவன் இங்க உட்கார்ந்து இருக்கான், அவன் இருதயமெல்லாம் ஏங்குது, என் பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நிலைமையெல்லாம் இருக்கும். நம்மளோடைய பிள்ளைங்க எப்பொழுதும் டெய்லி பார்க்கறதுனால நமக்கு அந்த அனுபவம் இல்லை. இந்த வெளிநாட்டுக்கு போவான் பாருங்க, இந்த ஏர்போர்ட்ல அந்த பிள்ளைங்க அழுவும் பாரு, அதெல்லாம் பயங்கரமான பாச போராட்டம். அவன் சொல்லுங்க, ஆமா அப்பா ஏறுவார், அங்க போற வரைக்கும் கையை காட்டிட்டே இருக்கு இந்த பிள்ளை, டாடி டாடி டாடி. திரும்பி வர வரைக்கும் இந்த ஏக்கம். பிள்ளைகள் இந்தியாவில் எப்படி இருக்கு, இவங்க அந்த ஊர்ல அந்த என் புருஷன் எப்படி இருப்பான். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு பிள்ளைகள் போயிட்டு, என் பிள்ளைங்க ஒருவேளை அடிமையா இருக்குமோ, செத்து போய் பாருங்க. இது இருக்கிறதுலே மோசமான காரியம் என்னன்னா, பிள்ளைங்க உயிரோட இருக்கா இல்லையானே தெரியல தாவீதுக்கு. ஏன்னா பிடிச்சிட்டு போனவன் கொன்னுட்டான்னா. ஆடு மாடுகள் பாருங்க, ஆண்டவர் செய்த மிகப்பெரிய தயவு என்னன்னா, கவனிங்க. ஹலோ ஹலோ, பிள்ளைகளை கொல்லவில்லை. பைபிள் சொல்லுது, அவன் மனைவிமாரையும் பிள்ளைகளை உயிரோடு பிடித்துக் கொண்டு போனார்கள். ஆக்சுவலா எந்த எதிரி வந்தாலும் அங்க இருக்கிற சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் வெட்டிட்டு தான் போவான். ஆனா இவங்களை மட்டும் உயிரோடு பிடிச்சிட்டு போறான். அதுவும் தேவனுடைய கிருபை தான். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. உங்க தொடர்பான சம்பந்தமான எந்த காரியத்தையும் சத்துரு ஒண்ணு சிறைப்பிடிப்பான். ஆனா ஒரு நஷ்டத்தை அவனால் உண்டாக்க முடியாது. தன்னை தேற்றிக் கொண்டான். ஏன்னா முன்னேறி போகணும்ல, நீ இன்னும் ஓடணும்ல சில காலங்கள். அம்மாவே இல்லையா? அல்லேலூயா. எப்பொழுதும் என்னைக்கு சாவு வருமானு எதிர்பார்க்க கூடாது, என்னைக்கு சுகம் வரும்னு எதிர்பார்த்தா நல்லது. நமக்கு கத்தோடு இன்னைக்கு இருப்போமா, நாளைக்கு போயிருவோமா, நாளானிக்கு எப்படியோ 2 நாள் தப்பிச்சிட்டேன்ப்பா, மருந்து போட்டேன்ப்பா, 3ஆம் நாள் என்ன, 3ஆம் நாள் உயிரோட தான் இருப்ப, பயப்படாத. அல்லேலூயா. இப்படி சாவை எதிர்பார்த்தே ஓடக்கூடாது கத்தோடைய பிள்ளைங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு இந்த வந்துருமோ, முத்திருமோ, முத்தி மோதி போருமோ, அதாயிருமோ இதாயிருமோ. சோத்திரம் சோத்திரம். கத்தோடைய பிள்ளைங்க எதை எதிர்பார்க்கணுமோ அதை எதிர்பார்க்கணும். ஆமென். தன்னை தேற்றிக் கொண்டான். எப்படி?
கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கர்த்தருடைய நாமத்துல சொல்றான், என்ன கர்த்தர் இந்த பாதையில அவர் அறியாமல் நடப்பதில்லை. என் வாழ்க்கையில அவருக்கு தெரிஞ்சுதான் இந்த பாதையில நான் போகிறேன். ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த பாதையின் முடிவில் கர்த்தர் என்னை வெற்றியாய் நடத்துவார். ஹலோ, கர்த்தர் உங்களை வெற்றியை நடத்துவார். இரண்டாவது, தாவீது இந்த தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் எப்படி பெற்றுக்கொண்டான்? தன்னை திடப்படுத்திக் கொண்டான். முதலாவது. இரண்டாவது, தேவனுக்கு மகிமை. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். தாவீது அமலேக்கின் குமாரன் அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஏபோத்தை என்னிடத்திலே யாரு? தாவீது அகிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பானோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டான், தொடர்ந்து போனான். தொடர்ந்து போறதுக்கு ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? உங்களை நீங்களே கர்த்தருடைய வார்த்தையில் திடப்படுத்திக்கணும். ஹலோ, உங்களுடைய உற்சாகத்தை நீங்க இழந்தீங்கன்னா உங்களை யாரும் உற்சாகப்படுத்த முடியாது. உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளணும், வேற வழி இல்லை. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க ஸ்பீடுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆமென், வரமாட்டாங்க. உங்களுக்குள்ள ஸ்பீடு உங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வரணுமா எதிர்பார்க்காதீங்க, வராது. சில நேரத்தில் நீங்க தனிமையா தான் போகணும். ஆனா நீங்க உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளுங்க. இரண்டாவது, வேதம் சொல்லுது இந்த 7-8 வசனங்கள்ல தாவீது வேதம் சொல்லுது அகிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதுக்கு கொண்டு வந்தான். எதுக்காக? இந்த அபியத்தார் யாரு? அகிமலேக்கின் குமாரன். அகிமலேக் யாரு? ஆசாரியன். ஆசாரியர்கள் எல்லாம் சவுல் வெட்டி போட்டான். இஸ்ரேல் தேசத்துல ஆசாரியர்கள் பாருங்க, குறி சொல்றவனையும் சவுல் துரத்திட்டான். ஆசாரியர்கள் எல்லாரையும் வர சொல்றான். ஏன்? தாவீதுக்கு ஆசாரியர்கள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க, சப்போர்ட்டா இருக்கிறாங்க. தாவீது சவுல் கூப்பிடுறான், இவா அவனை வெட்டு, தாவீதை வெட்டு அப்படிங்கிறான். ஆசாரியர்கள் வெட்டுறது கையை நீட்டல தாவீத. அதனால ஆசாரியர்கள் மேல பயங்கர கோபம். யாருக்கு? சவுலுக்கு. தேசத்துல இருந்த எல்லா ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் கொன்னுறான். அதுல தப்பிச்சு ஓடி வந்தவன் தான் இந்த அகிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார். ஓடி வந்து பாருங்க, இஸ்ரேல்ல ஒரே ஒரு ஆசாரியன் மட்டும் தான் மீஞ்சிருக்கான். இவன் ஓடி வந்து தாவீதோட சேர்ந்து கொண்டான். ஏன்னா தாவீதோட ஒரு பாதுகாப்பு இருக்கு. அவன் சொல்றான், பரவாயில்ல, என் நிமித்தமா தான் ஆசாரியர்கள் எல்லாம் சவுல் கொன்னுட்டாரு, பரவாயில்ல, நீ ஓடி வந்துட்ட, நீ ஆதரவுல இரு. அப்போ ஒரு நாள் தாவீது நெருக்கப்படும் போது கவனிங்க, ஏபோத்தை கொண்டு வா என்கிறான். ஏபோத் என்பது என்ன? ஆசாரிகள் போடுற வஸ்திரத்துக்கு பேர் தான் ஏபோத். இட்ஸ் a ஸ்பெஷல் கார்மெண்ட். அது வேற யாரும் போடக்கூடாது. அந்த ஏபோத் என்பது ஆசாரிகள் போடுகிற சணல் நூல் வஸ்திரம். வேற யாரும் அதை கொண்டு வான்றான். கொண்டு வானா தான் போட்டுக்கிறதுக்கு இல்ல, இந்த அபியத்தாருக்கு போட்டு நீ தேவன்கிட்ட போய் விசாரி. ஊழியர்கள் தான் விசாரிக்க முடியும். ஊழியருக்கு தான் தேவன் உடனே பதில் கொடுப்பார். ஏன்னா அவன் அந்த அந்த ட்ரெஸ் மேல, ஏபோத் என்கிற ட்ரெஸ் மேல ஸ்தோத்திரம், ஊரீம் தும்மீம் என்னும் 2 கற்கள் இருக்கும். புரிஞ்சுக்கங்க, பழைய ஏற்பாட்டில் ஆசாரியுடைய வஸ்திரத்து மேல ஊரீம் தும்மீம் என்ற கற்கள் இருக்கு. இந்த கல்லுல பிரகாசிக்கிற வெளிச்சத்தை வச்சு ஆசாரி எஸ் ஆர் நோன் கண்டுபிடிப்பான். அதுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்க போட்டுட்டு தேவனிடத்தில் விசாரித்தான். கவனிங்க, நீங்க நெருக்கப்படும் போது யார்கிட்ட விசாரிக்கணும்? தேவன்கிட்ட விசாரிக்கும் போது கத்த சொல்ல, நீ தொடர்ந்து போ, நீ இழந்ததை எல்லாம் பிடித்துக் கொள்வாய். நான் சொல்றேன், இவன் தொடர்ந்து ஓடினதுக்கு ஒரே ஒரு காரணம், he received the word of God. தேவனுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டான். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா? தனிமையா உட்கார்ந்து தேவ சமூகத்துல, ஆண்டவரே என்னோட பேசுங்க, என் வாழ்க்கையை குறித்து என்னோட பேசுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பேசுங்க. தீர்க்கதரிசியை தான் தேடி ஓடுறோம். அந்த அண்ணன்ட்ட போனா சொல்லுவாரோ? நீ எத்தனை வருஷம் போனாலும் சொல்ல மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை வாயில இல்லைன்னா அவங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அவரா தானே நல்லா தீர்க்கம் சொல்லுவார், இந்த ஐயா நல்லா தீர்க்கம் சொல்லுவார். என்னைக்காவது எங்க பாஸ் நல்ல தீர்க்கம் சொல்லுவார் வந்திருக்கீங்களா? ஏன்னா உள்ளூர் ஆள் ஆசாமியை நம்ப மாட்டீங்கல்ல. சோத்திரம். என்னைக்குமே லோக்கல் சர்ச்சில் சோத்திரம் இவர் சொல்லுவார், ஆல்வின் தாமஸ் சர்ச்சில் போட்டு அவரை போட்டு பின்னி எடுத்துட்டானுங்க.
யூடியூப்ல. நான் உலக நாடுகளுக்கு போனால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்னிடத்தில் வந்து ஜெபிக்கிறார்கள், நீங்கள் யாருமே என்னிடத்தில் வருவதில்லை. நான் சொன்னேன், அவருக்கு அந்த பிரச்சனை தான், எனக்கு இந்த பிரச்சனை தான். சொல்ல, என்னிடத்தில் உள்ள வல்லமையை உறிந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் சபைக்கு நான் பயன்படுத்துகிறேன். அவர் நடத்த கூட்டத்துக்கு 50 பேர் தான் இன்னைக்கு வந்தானா, இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் ஒரு கூட்டத்துக்கு வெளியில போனா 5000 பேர் வராங்க, என் சர்ச்சில் இருக்கிற கூட்டம் என்னை தேடி வரமாட்டா. இதை தெரிஞ்சாதான் நான் இந்த சபையில் ஊழியக்காரா இருக்க முடியும். அவன் சொல்லு, வியாபாரிகள் ஜெபத்துக்கு எல்லாரும் வருவார்கள், வரமாட்டான். கத்த சொன்ன வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு வியாபாரம் பண்ணணும்னு எண்ணம் கிடையாது, தான் வாழ்க்கையில முன்னேறணும்னு எண்ணம் கிடையாது. ஜெபத்துல தான் கத்தர் தருவாரு என்ன, தான் திறமை தான் காரியம் அதுவா தன்னால வரும். அப்படிலாம் ஒன்றும் வராதுப்பா. உங்களுக்கு பரந்தல பிஸ்னஸ்லாம் வராது. நீ முழங்கால் போடு, கத்தட்ட கேளு, எனக்கு ஒரு புது பிஸ்னஸ் கொடுங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க. இந்த சபை என்ன ஊழியம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். வியாபாரிகள் ஜெபம்னு போட்டோன்னா இதையும் நடத்துறானுங்களா இங்க? ஏன்னா 4 மாவடியில் நடத்தி தான் கேள்வி, இங்கெல்லாம் நடத்தி கேள்வி இல்லை. யாராவது ஒரு வியாபார ஜெபம் நடத்துறாங்களா எந்த டிஸ்ட்ரிக்ட்லயாவது? அது தேவன் கொடுத்த தரிசனம், என்னுடையது அல்ல, நான் யோசிச்சு செய்யல. அது கத்தர் கொடுத்த தரிசனம். எதுக்காக? எங்க சபையில் ஆண்டவரே நிறைய பேர் வியாபாரம் செஞ்சு இழந்து போய் நிக்கிறாங்க. உங்களை ஆசீர்வதிக்க தானே நாங்க வந்திருக்கோம், ஜெபத்தோட வரோம். எத்தனை ஆலோசனை பாத்தீங்களா இல்லையா? வியாபாரி ஜெபம் பாத்தீங்களா? யூடியூப்ல பாத்தீங்களா? பார்க்கலையா? ஒன்று எடுத்துருவேன் நாளையிலேருந்து. யூடியூப்ல இப்படி என்னத்துக்கு சர்ச் குரூப்ல இருக்கீங்க? யூடியூப்ல எதுக்கு சர்ச் குரூப்ல இருக்கீங்க? பாருங்க, ஒருத்தர் கூட பார்க்கல. 220 பேர் பார்த்துருக்காங்க இது வரைக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஆளும் பார்க்கல. பயங்க பாசத்தான், அவர் அப்படித்தான் பிரசங்கம் பண்ணுவார். தோத்திரம். ஹலோ, அப்படித்தானே? எத்தனை பேர் தனியாக மெசேஜ் அனுப்பிச்சு, பாச இந்த செய்தி எங்களுக்கு அனுப்புங்க. எத்தனை வியாபாரிகள் ஈரோடு மாவட்டத்தில். அது போன பிறகு நிறைய ரீச் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் சொல்ல, பெருமைக்கெல்லாம் சொல்ல. உங்கள் சபையில் இப்படி ஒரு ஊழியம் நடக்குதே சந்தோஷப்படுங்க. உங்களை தனித்தனியாக கூப்பிட்டு, கல்யாணம் அவங்களுக்கு தனியாக கூப்பிட்டு நடத்துகிறோம், பிள்ளை இல்லாதவங்களுக்கு தனியாக கூப்பிட்டு நடத்துகிறோம், ஸ்தோத்திரம். தாய்மார் கூட நடத்துகிறோம். விதவைகள் ஜெபம், சபையில் 35 பேர் விதவைகள் இருக்காங்க, அவங்களுக்கு தனி ஜெபம் நடத்துகிறோம். பிள்ளை இல்லாதவங்களுக்கு அதிகாலை ஜெபம் நடத்துகிறோம், ஸ்தோத்திரம். 5லேருந்து 5:30 வரைக்கும் சந்ததிக்கான ஜெபம், ஸ்தோத்திரம். அது நடக்குது. என்ன ஜெபம் இல்லை? ஏன் இந்த ஜெபம்? உங்களை எப்படியாவது ஆசீர்வாதம் வைக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப தாவீது நெருக்கப்பட்ட போது, கைவிடப்பட்ட போது, he received word of God. உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து ஓடணும்னா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வேணும். இதை சொன்னது யாரு? தொடர்ந்து போ, எல்லாவற்றையும் பிடித்துக் கொள்வா. அவ்வளவுதான். தாவீதுக்கு வந்தது ஒரு வேகம், தாவீதுக்கு வந்தது ஒரு பலன். ஸ்தோத்திரம். அப்படி அழுது, பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது, சோர்ந்து போய் நின்று தனிமையா நெருக்கப்பட்டு நின்ன தாவீது, when the word of God comes to him, அவ்வளவுதான். ஒரு ஸ்பார்க் தானே கர்த்தருடைய வார்த்தைன்றது. அப்படி ஒரு பொறி நமக்குள்ள விழுவும். அவ்வளவுதான். அந்த வார்த்தை வந்ததோ இல்லையோ, ரெடி ஆயிட்டான். அழுகையை மறந்துட்டான், துக்கத்தை மறந்துட்டான், தனிமையை மறந்துட்டான், சோர்வை மறந்துட்டான். கூட இருக்கிறவன் இல்லாதவன் எவனை பத்தி கவலை இல்ல. சொன்னது யாரு? சொல்லுங்க, சொன்னது யாரு? கர்த்தர். அவர் சொல்லிட்டாரு, போ தாவீது போற, நான் வரேன்டா உன்னோட. எவன் வந்தாலும் வரல, நான் சொல்றேன், உங்களோட யாரு கூட வந்தாலும் வரல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் கூட வருவார். ஆமென். நீங்க தொடர்ந்து நீங்க ஓட நிக்கவே மாட்டீங்க, ஓடிச்சே தான் இருப்பீங்க. உங்களை ஓட வைக்கிறது ஒவ்வொரு வாரமும் நீங்க பெற்றுக்கொள்கிற வார்த்தைகள் தான். நான் சொல்றேன், இந்த வார்த்தை பொதுவான வார்த்தை. உங்க வீடுகளில் தனிமையா தேவனோட உட்காருங்க, கொஞ்ச நேரம் பைபிளை விரிச்சு, ஆண்டவரே என்ன நடத்துங்க, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை கொடுங்க. சரியா? அப்படி பைபிளை திருப்பக்கூடாது, இப்படிலாம் உட்காந்து திருப்பக்கூடாது. ஐயோ இந்த வார்த்தை நல்லா இல்லை, ஐயோ இந்த வார்த்தை நல்லா இல்லை, இந்த வார்த்தை நல்லா, இப்படியே நேரம் ஓடிடும். நல்ல கண்ணை மூடி பைபிளை முன்ன, ஆண்டவரே உங்க வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காண என் கண்களை தரங்க, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. நான் சொல்றேன், அந்த ஒரு வார்த்தை உங்களை 1000 நெருக்கங்கள் இருந்தாலும், 1000 தோல்வியின் எண்ணங்கள் இருந்தாலும், 1000 சாக வேண்டிய எண்ணங்கள் உள்ள இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள பொறியாய் விழும்பொழுது, நெருப்பாய் விழும்போது அதெல்லாம் மறைஞ்சிடும். தாவீது வாழ்வா சாவான் இருக்கான். தாவீது ஏன்டா வாழணும்டா, எல்லாம் போயிட்டு, பிள்ளைங்க உயிரோடு இருக்கா, மனைவி உயிரோடு இருக்கா, ஆடு மாடு இருக்கா, மிருகஜி ஒன்னும் தெரியல. ஒரே ஒரு வார்த்தை, போ எல்லாத்தையும் வாங்கிக்குவேன். அந்த வார்த்தை வந்துச்சு பாருங்க, ஆல்ரெடி ஆயிட்டான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது, நீங்க ரெடி ஆயிருவீங்க. ஆமேன் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் ரெடி பண்ணிடுவார். இங்க இருந்து வெளியே போறதுக்குள்ள உங்களை ரெடி பண்ணி தான் அனுப்புவார். ஆமேன். செத்த நிலைமையில அனுப்ப மாட்டார். ஸ்தோத்திரம். நீங்க அப்படி சோர்ந்து போய் பலவீனப்பட்டு என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ, நான் சொல்ல தொடர்ந்து ஓடு, கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட இருக்கிறது. அத்தை சொல்ல, நான் உன்னோட இருப்பேன். போ. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? மனுஷன் கூட இருந்த 600 பேரும்
ஒரு வார்த்தை அவனுக்கு சொல்லல. அவன் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் ஏங்கினான். யாராவது ஒரு வார்த்தை சொல்லி, தாவீது கவலைப்படாத, நான் உன்னோட இருக்கேன். தாவீதை ரொம்ப நேசித்த யோனத்தான் கூட இல்ல. அவன் நெருக்கப்படும் போது அவன் ரொம்ப நேசிச்ச யோனத்தான். ஏன்னா யோனத்தான் தான் அடிக்கடி, யாரு யோனத்தான்? சவுலுடைய குமாரன். அவன் தான் இந்த தாவீதுக்கு அடிக்கடி வார்த்தைகளை சொல்லுவான். பயப்படாத தாவீது, ராஜ்யம் உன்னுடையது. எப்ப பார்த்தாலும் சொல்லுவான், எங்க அப்பாவது இல்ல, எங்க அப்பாட்ட இருந்து வாங்கி ஆண்டவர் உன் கையில கொடுத்துட்டார் ராஜ்யத்தை, நீதான் இந்த ராஜ்யத்துக்கு ராஜா. அப்ப தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்? யாராவது உங்களை பார்த்து ஒரு 2 வார்த்தை சொல்லி, பயப்படாதீங்க, இந்த வாரம் தேவைகள் சந்திக்கப்படும், இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு நடத்துவார்னு தீர்க்க தரிசனமா சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி இருக்க மாதிரி தெரியலையே. எனக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை வந்தா போதும், அவ்வளவுதான். ஆமென். அந்த தரிசனம், 3 மாடி கட்டட தரிசனம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது, 2-3 பேர். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லவே இல்லை அதை பத்தி எதுவுமே. ஆனா இந்த வருஷம் ஸ்தோத்திரம், போன வருஷம் கடைசி டிசம்பர் மாதம் தேவன் அதை ஒரு ஊழியக்காரர் கொண்டு ஞாபகப்படுத்தினார். அப்ப பாருங்க, போன அந்த தரிசனம் கப்பல் மறுபடியும் உள்ள வந்துருச்சு. இப்ப எனக்கு ஒரு புது வேகம். கண்டிப்பா அதை கட்டிடுவோம், கண்டிப்பா செய்வோம், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். சரி, அந்த ஒரு வார்த்தை தானே. 600 பேர்ட்ட இருந்து ஒரு வார்த்தையை எதிர்பார்த்தான், கொடுக்கல. நேசிச்ச அகினோவாவும் நேசிச்ச அபிகாயிலும் வார்த்தையை சொல்றதுக்கு மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல. அவனுக்கு வார்த்தை சொல்ல தேவனே அவன்கிட்ட சொன்னார். சில நேரத்தில் உங்களுக்கு யாரு இல்லைன்னாலும் கர்த்தருடைய ஒரு வார்த்தை உனக்குள் கடந்து வரும்போது, தேவ பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையை விட்டு உங்களை தொடர்ச்சியா ஓடாம நிக்க வைக்கவே முடியாது, ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். ஆமென். Receive the word of God. வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஆராதனைக்கு போறேன், ஆராதனையில ஒரு வார்த்தை என்னோட பேசுங்க. நான் 1000 வார்த்தை இங்க இருந்து பேசியிருப்பேன், 1000 வார்த்தை இங்க இருந்து நான் பொதுவா பேசுவேன். இன்னாருக்கு தான் இந்த வார்த்தை நான் பேச முடியாது, பேசிட்டே இருப்பேன். ஆனா அந்த ஒரு வார்த்தையை நீங்க கேட்டீங்கல்ல சர்ச்சுக்கு வரும்போது, ஆண்டவரே என்னோட ஒரு வார்த்தை பேசுங்க. அந்த ஒரு வார்த்தை டைரக்டா உங்களுக்குள்ள ஈட்டி அப்படி அடிக்கிற மாதிரி, சம்மட்டி அடிக்கிற மாதிரி உங்களுக்குள்ள வரும். அவ்வளவுதான். உங்களை அழுத்தி கொண்டிருந்த தூக்கம், ஹலோ, கண்ணு மயக்கம் அப்படியே, ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிங்க. சர்ச்சுக்கு போனா தான் தூக்கம் வருது, வேற அப்படியே கண்ணு அப்படி வரும்போது கொஞ்சம் மறைஞ்சுக்குவாங்க, என்னை பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. விட்டுறக்கூடாது, இந்த ஆவி உள்ளே வரக்கூடாது. இன்னைக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கு, மற்ற எல்லாம் தெளிவாக இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த வார்த்தை வந்தோன்னு போறாம பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தாவீதுக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு மகிமை. அதுக்கு அடுத்த வசனத்துல உடனே தாவீதுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த 600 பேரும், அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவ்வளவுதான். போக முடியாம நின்னுகிட்டு இருந்தவன கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது தொடர்ந்து போயிட்டான், எந்திரிச்சு போயிட்டான். நீங்க எந்திரிச்சு ஸ்தானத்தை விட்டு எந்திரிச்சினாலே சத்துரு பயந்துருவான். ஆமென் சொல்லுங்க. நீங்க முழங்கால் போட்டாலே சத்துரு பயந்துருவான். நீங்க முழங்கால் போட மாட்டேங்கிறீங்க, அதான் பிரச்சனை. நெருக்கம், பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஸ்தோத்திரம், பொருளாதார பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, மருமக பிரச்சனை, இதெல்லாம் நினைச்சு முழங்கால் போட முடியல. அப்ப வார்த்தை வந்தபோது அவனோடு இருந்த 600, பாருங்க, இவன் மட்டும் இல்ல, 600 எழும்பிக்குவான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நடக்காது, போவாது, வராதுன்னு சொன்னவன் அத்தனை பேரும் அது நடக்கும், அது போகும், அது வரும், நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்வோன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ஒரு ஆள் சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு ஆள் சொல்லணும், நடக்கும், வரும், கர்த்தர் செய்வார். நீங்க சொல்லி பாருங்க, சந்திக்கப்படும். அப்படி சொல்லுங்க. கூட இருக்கவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆமா கர்த்தர் சந்திப்பாருப்பா. நீங்களே அப்படி நீங்க வச்சுக்கோங்களேன். ஹலோ, டாக்டர் போயிட்டு வந்தேன், டாக்டர் ஒண்ணுமே சொல்லல, ஆகும் அப்படின்னு இருக்காரு, பார்க்கலான்னாரு. அப்போ உங்களுக்கு சொந்து போயிருவீங்க. அப்ப நீங்க சொல்லணும், டாக்டர் சும்மா தான் கத்தர் வச்சிருக்காரு, கத்தர் தான் என்ன சுகமாக்குறவர். நீங்க சொல்லி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா சுகம் வரும். when you confess faith, வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் போது அது அப்படியே நடக்கும். ஆமா, நீங்க சொல்லலைன்னா கூட இருக்கிறவன் எழும்ப மாட்டான், நீங்களும் எழும்ப மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது உங்களை எழுப்பி விடும். சோத்திரம். அது வரைக்கும் அணைஞ்சு கிடந்த தாவீதுடைய இருதயம் குளிர்ந்து விட்டு எரிய ஆரம்பித்தது.
அவன் சொன்னான், அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, பெற்றுக்கொள்வோம், நிச்சயமா ஓடலாம், நிச்சயமா வந்துடும், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வோம். இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. செத்து போனான்னு சொன்ன தன் பிள்ளைகள் எல்லாம் இறந்துருப்பாங்களோன்னு சொன்னவன் இப்போ சொல்றான், இல்லை என் பிள்ளைகள் உயிரோட தான் இருக்கும், ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு. என் மனைவிகள் உயிரோட தான் இருப்பாங்க, என் கூட இருக்க 600 பேருடைய மனைவிமார், பிள்ளைகள், மிருகஜீவ எல்லாம் உயிரோட தான் இருக்கும், என சொன்னவர் கர்த்தர். அவர் சொல்லிட்டார், போ எல்லாத்தையும் திருப்பிக்குவேன்னு சொன்னவர் செத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டாரா? தாவீது நீ தொடர்ந்து போகாதப்பா, எல்லாம் செத்து போச்சுப்பா அப்படி சொல்லிக்க மாட்டாரா? இருக்குதுனால தான் சொன்னா, நீ போ எல்லாத்தையும் பெற்றுக்கோன்னு. அப்ப தாவீது தொடர்ந்து போனதுக்கு 3வது காரணம் 9ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் வாசலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவனோடு கூட இந்த 600 பேரும் போனார்கள். பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். கவனிங்க குளிச்சு வச்சுங்க. அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். என்ன புரிஞ்சுது? எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா அவன் தன்னை திடப்படுத்திக் கொள்ளணும். எல்லாத்தையும் இழந்து போறதை பெற்றுக்கொள்ளனா he need to receive word of God. கர்த்தருடைய ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா தொடர்ந்து ஓடணும்ல, மனுஷனுடைய வார்த்தைகள் நெருக்கும், உங்களை அதிகமா நெருக்கும். 3வது, இந்த வார்த்தையை கேட்டோன்னே கூட இருந்த அத்தனை பேர் சரி போலாம், கர்த்தர் சொல்லிட்டார் போலாம். 600 பேத்தோடு போகிறான். 200 பேர் விடாய்த்து போனார்கள். 200 பேரே விடாய்த்து போனான்னு என்ன அர்த்தம்? சொந்துட்டான், நம்பிக்கை இழந்துட்டான். ஏன்னா டிராவல்ல மலைகளையும் பள்ளத்தாக்களையும் கடந்து போகணும், சாதாரண காரியம் இல்ல. தாவீது போனது கற்பனை பண்ணி நேரா போனா அடுத்த தெருவுல இருந்தா அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டானா அது வேற. இப்ப அமலேக்கியர்கள் எங்க போனாங்கன்னு தெரியாது, எடுத்துட்டு எந்த வழியா போனா எவ்வளவு தூரம் போனா ஒண்ணுமே தெரியாது. அவன் கண் கட்ட பின்ன அப்படியே போயிட்டே இருக்கான், இந்த வழியில போயிருப்பான். ஏன்னா வனாந்தரம், குடி இருக்கிறது வனாந்தரம் இல்ல. வனாந்தரத்துல எந்த பக்கம் போனான்னு எப்படி தெரியும்? இப்போ ஈரோட்டில் ஒருத்தர் திருட்டு செஞ்சுட்டான் அப்படின்னா அடுத்த டோல்ல பிடிச்சிருவான் அவனை. ஒரு காரை திருடிட்டு போறான் கோயம்புத்தூர்ல இருந்து, போன மாசத்துல நல்ல புது காரு அடிச்சு உடச்சு திருடிட்டு போயிட்டு அந்த ஓனர் காலில் பார்க்கறது இல்ல, உடனே போலீஸ் தகவல் கொண்டு அடுத்த 4 மணி நேரத்துல மடக்கிட்டானுங்க ஆளை. வேற எங்கேயும் போக முடியாது, ரோட்டு வழியா தானே போகணும். வயல்வெளியில உளுந்து போவான் கார் எடுத்துக்கிட்டு, இப்படி நான் போவான். எவ்வளவு தூரம் போயிடுவான் வயல்வெளியில? ரொம்ப தூரம் போகும்போது வெள்ளூர் பக்கத்துல மடக்கி பிடிச்சிட்டானுங்க காரை. அவ்வளவுதான், ஈஸியா 4 மணி நேரத்தை பிடிச்சிட்டான். ரோடு இருந்தா ரோட்ல போயிருப்பான். தாவீது எந்த வழியா போயிருவாரு? வனாந்தரத்தில் திசை கிடையாது, அவன் எங்க வேணாலும் போலாம். அடுத்து எந்த ஊர்ல கொள்ளையடிக்க போனா அமலேக்கியர்கள் தெரியாது. கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ஆமென். போறான். 200 பேரால போக முடியல. நான் சொல்றேன், உங்களோடு வருகிற அத்தனை பேருக்கும் பலன் இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க யாரை மாடலா பாக்குறீங்களோ அவங்களுக்கு அந்த பலன் இருக்காது. உங்க கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்குமே உங்களோட கூட வரவங்களை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அவங்க கீழே விழுவான், அவங்க எந்திரிக்க மாட்டான், அவன் ஜெபம் பண்ண மாட்டான். ஸ்தோத்திரம். உங்க வீட்டில் இருக்க 5 பேர் இருப்பீங்க, 5 பேர்த்துல 4 பேருக்கு தேவனுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். எந்திரிக்கவே மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டான். நீ ஐயோ இப்படி தூங்குறாங்களே, வீட்டில் தரித்திரம் வந்துருமே, நீ உங்க இருதயம் பதறதா இல்லையா? ஹலோ, பதறதா இல்லையா? பதற மாதிரி தெரியல, உதறுது. இப்ப தோத்துறோம் இல்ல? ஐயோ என் பிள்ளைங்க ஜெபம் பண்ண மாட்டேங்குதே, என் வீட்டுக்காருக்கு பாருங்க எரும மாடு மாதிரி தூக்கிட்டு இருக்கிறான், ஐயோ எந்திரிக்க மாட்டேங்கிறாரே, சோத்திரம் ஏதாவது ஆயிடுமோ. நீங்க எழுப்பி பாருங்க, பா நீ எழுப்பி உங்க வழி கொண்டு வரலான்னு பாக்குறீங்க, அது வரவே வராது. வரும். ஹலோ, நான் வரும் தான் சொன்னேன். நீங்க எங்க போறீங்க பார்த்தீங்களா? உடனே வரும். எப்ப தெரியுமா வரும்? அதுக்கு ஒரு நெருக்கம் வந்தா தான் வரும். ஆமென். பிசினஸ்ல கொஞ்சம் அடைச்சி வைக்கணும் கர்த்தர், வருமானத்தை கொஞ்சம் அடைச்சி வைக்கணும். ஏப்பா என்னன்னே தெரியல, 2 மாசமும் பிசினஸ் நல்லாவே இல்லையே, நீ அப்பதான் குத்தணும். ஏயா காலையில் எழுப்பினே உன்னைய, நீ எந்திரிக்கவே மாட்டேங்கிறிய. அந்த அடி விழுகிற வரைக்கும் எந்திரிக்க மாட்டான். நீங்க தான் முனங்கால், என் கடவுளோட அவரு முனங்கால் போனான். என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்காண்டவரே, நீங்க தான் பதறுவீங்க. தாவீது நீங்க தான் தாவீது பதறுவீங்க. ஐயோ என் 600 பேரோட இருக்கிறவனுக்கு நான் தானே பொறுப்பு. அவனுக்கு எவ்வளவு ஒரு பலன் இருந்திருக்கும் பாருங்க.
அந்த வைராக்கியம், அந்த ஜீல் அவனுக்குள்ள என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தை மட்டும் இல்ல, 600 பேருடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த சம்பவத்தில் இருக்கேன். நான் சொல்றேன், நீங்க மட்டும் இல்ல, நீ உங்க முழங்கால் தான் இந்த சபையை காப்பாத்தும். நீங்க போற அந்த ஒரு முழங்கால் அதிகாலை ஜெபத்துல நீங்க போற அந்த, நான் எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன்னு நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நினைங்கப்பா, நீ கொண்டு வாங்க, புரஜாதியில கொண்டு வாங்க, வடக்கும் தெற்கு தெற்கும் கிழக்கும் மேற்கும் 10 தாலுகால அந்த ஜனங்க அந்த 2 வார்த்தை சொல்லிட்டு வாங்க இங்க. ஆமே, நீங்க வந்தா ஒரு புதுமுகத்தை உள்ள வரும்போதே யாராவது புதுமுகம் இருக்காங்களான்னு பாருங்க. என்ன நீ ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா இல்லையா? இவ்வளோ நான் அப்பவே நினைச்சேன் வராது. திரும்பி பார்த்து நான் ஜெபம் பண்ண வருமா? வராது. அவ்வளோ பரிசுத்தமான நீங்களா? ஸ்தோத்திரம். ஹலோ, முடிச்சிடறேன். ஸ்தோத்திரம். அப்ப தாவீது போனா 200 பேர் நின்றுட்டான். ஆனா 400 பேரோட தொடர்ந்து போனான். He don't stop. ஆண்டவர் இந்த காலையில சொல்றாரு, நின்று விடாதே, நின்னுடாத உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில. யாரை பார்த்து நின்றாத. தூங்குனானா தூங்கிட்டு, பக்கத்துல தாளாட்டி கொடுங்க அவனை, தூங்குப்பா. இதே சினிமா பார்க்கும்போது பார்க்குறியே இல்ல, ஐபிஎல் பார்க்கும்போது தோத்திரம், எதனா உனக்கு காசா கொடுக்க போறாங்க? ஒன்றும் கிடையாது. ஹலோ, அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஆட்கள் உங்களோட வரமாட்டாங்க. அவன் நின்றுடுவான், அவனுக்கு உணர்வு இருக்காது. நீங்க போங்க தொடர்ந்து. பைபிள் சொல், நீயும் நின்றாத. கத்த சொல்ல, நீ நின்றாதப்பா. உன் ஆவிக்குரிய ஓட்டத்தில் யாரையும் பார்த்து என்ன செஞ்சிடாத, யாருக்காக நின்று விடாத, யாரை பார்த்து நின்றாத. இவங்க வரலையே, அவங்க வரலையே, அவங்க சர்ச்சுக்கு வரலையே, அவங்க உங்களுக்கு என்ன கவலை? நான் கேட்குறேன், அவங்க ஆத்மாவுக்கு நீங்க என்ன உத்தரவாதியா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த சிஸ்டர் காணமே அப்படி நோன்றது நம்மள. ஏன் வரல அவங்க? அவன் வரமாட்டான், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உடனே சிஸ்டர் ஏன் வரல நீங்கள் உங்களை பார்க்காம ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் பெத்திங்க பாவம், கூடையே இருந்து நீங்கள், உங்களுக்கு அவங்க சம்மந்தமே இல்லை. சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு தான் அவங்களுக்கு சொந்தம். இது 2 பேசிக்கு உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. அது சொல்லு, நான் வேற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டேன், ஆவி இல்லாத சர்ச்சுக்கு, நீ வரியா? அப்படிங்க போயிருவீங்களா? ஹலோ, ஒரு ஆவிக்குரிய சபையில இருந்துட்டு ஒருத்தன் ஆவி இல்லாத சபைக்கு போறான்னா அவன் ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இங்க உட்காந்து என்ன ஆட்டோ டான்ஸ், இப்ப போய் ஆடாங்க, இப்ப போய் எந்திரிச்சு ஆட. இங்க இருந்தா என்ன அந்த ஆவி? அதுதான் நான் என்ன ஆவின்னு கேட்கிறேன். நான் சொல்றேன், இங்க இருந்து நீங்க எப்படி ஆடுறீங்களோ அப்படிதான் எங்க போனாலும் ஆடணும். அங்க போனா அடங்கி இருக்கே, அப்ப அது மோசமான ஸ்பிரிட். அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு வேண்டாம். அதோ வெளியே போனவங்களுக்கு ஒரு எந்தூசியாசம், இங்க என்ன நடக்கும்? கள்ளசாராயம் விற்கிறார் பாஸ், போயிட்டேன் உற்று. ஆமேன்னு சொல்லுங்க. போனவன் நீ எதுக்கு இங்க விசாரிக்கிற? போயிட்டே இரு. நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில சில வருவான், கடைசி வரைக்கும் வரமாட்டான். ஆற பார்த்து நின்றாது. ஏன்னா பின்னாடி ஓடி வரவன் கீழே விழுந்து கிடப்பான். நீங்க அவனை பார்த்தீங்கன்னா உங்க ஓட்டம் தடைபட்டுரும், நீங்க ஓடுறது நின்று விடும். அவங்க வரலையே அப்படி நீங்க நின்றாதீங்க, அவங்களுக்காக நிக்காதீங்க, அவங்கள பார்த்து நிக்காதீங்க. தாவீது இருக்கிற மனுஷரோட தொடர்ந்து போனார், 400 பேரோடு தொடர்ந்து போனார். பேசோர் ஆற்றங்கரையை கடக்காமல், இது தமிழ்ல ஆறுன்னு சொல்லப்பட்டிருக்கு, பேசோர் ஆறுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆற்றங்கரைன்னு. ஆனா ஆங்கிலத்தில் பள்ளத்தாக்கு என்று வேலின்னு எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்கு. பார்த்தா ஐயோ இதை நம்மளால கடக்க முடியாதுப்பா, நின்னுட்டான். தாவீது மட்டும் தொடர்ந்து போனார். கர்த்தர் உங்களோட இருந்தா அது பள்ளத்தாக்கானாலும் சரி, அது ஆறுகளானாலும் சரி, அது மதில்களானாலும் சரி, நீங்கள் தாண்டி போய்கொண்டே இருப்பீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அதனால ஆண்டவர் இந்த காலையில சொல்றாரு, நீ மட்டும் நின்றாத. நீ நின்னுட்ட, உன் பின்னாடி வர 600 பேர் நின்றுவான். நீங்க உங்க ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்க நிறுத்திட்டீங்க, உன் பிள்ளைகள் எல்லாம் கத்தரை தேடாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி ஒரு வார்த்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகத்துல 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை. அல்லது 16, 17 வசனங்களை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும்
யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது, கவனிங்க, அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். ஒரு கைகளை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. கடைசியா தாவீது விடுவித்தான், போயிட்டான், இடத்துக்கு போயிட்டான். கர்த்தர் போன்னு சொன்ன எந்த பக்கம் போனான்னு தெரியல. அதுக்கு ஒரு அழகான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வனாந்தரத்துல போகும்போது ஒரு பிள்ளையாண்டானை கண்டுபிடித்தானா. பிள்ளையாண்டானா ஒரு சின்ன பையன். அவன் யாரு? இந்த அமலேக்கியர்கள் கொண்டு வந்த கூட்டத்துல அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு எகிப்தியன், ஒரு சின்ன பையன். அவனுக்கு வியாதி வந்தோன்னா அந்த எஜமான், அந்த அமலேக்கிய எஜமான் அவனை விட்டுட்டு வனாந்தரத்தை சாகட்டும்னு போயிட்டான். தாவீது போகும்போது அவனை கண்டுபிடிச்சிட்டான். அவனை கேட்கறான், நீ எப்படித்தான், எங்க இருந்து வந்த, ஏன் நீ இப்படி கிடக்குற? சொல்றான், நாங்கள் சிக்லாக் மேல கொள்ளையடிக்க வந்தோம் சொல்றான். இப்பதான் சம்பவம் சொல்றான். சிக்லாக்ன்றது இவன் ஊருன்னு தெரியாது, தாவீது ஊருன்னு தெரியாது. சிக்லாக்கில் கொள்ளையடித்தோம், வரும்போது நான் ரொம்ப வியாதிப்பட்டேன், என் எஜமான் என்னை விட்டுட்டு போயிட்டான். தாவீதுக்கு ஒரு புரி கிடைச்சது. வனாந்தரத்தில் எங்க போனான்னு தெரியா. அப்ப சொல்றான், அந்த தண்டுகிட்ட என்னை கொண்டு போவியா, அந்த ராணுவத்திட்ட என்னை கூட்டு போவியா, உனக்கு அந்த ரூட் தெரியுமா, என்ன நீ மறுபடியும் என் எஜமான் கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் உங்களை கூட்டு போறேன். தாவீது உடனே அத்திப்பழ அடைகளை கொடுக்குறான், திராட்சை கொலைகளை கொடுக்குறான். நல்லா சாப்பிட்டு அவனுக்குள்ள ஜீவன் வந்தோடனே அவன் அழகா கூட்டு போறான். போகும்போது அந்த கூட்டம் அப்படியே பரவி கிடக்கு, கண்டுபிடிச்சிட்டான். நான் கேட்கிறேன், போனோன்னு யாரை பார்த்திருப்பான்? தன் பிள்ளைகளையும் தன் மனைவியும் அவன் கண்ணு தேடி இருக்கும். அவ்வளோ பெரிய கூட்டத்தில். ஏன்னா பைபிள் சொல்லுது, அமலேக்கியர் இடத்து பெலிஸ்தீர் இடத்திலும் வேற யார்கிட்ட கொள்ளையடிச்சானுங்களா? தேவனுக்கு மகிமை. அதுல வாசிங்க, யார்கிட்ட கொள்ளையடிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த யூதா தேசத்திலும் 16ஆம் வசனத்துல புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்திய தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டு ராத்திரி ஃபுல்லா ஃபயர் டான்ஸ், நெருப்பை போட்டு ஒரே நைட் எல்லாம் டான்ஸ். ஏன்னா அவனுங்க எதிர்பார்க்காத கொள்ளை கிடைச்சிருச்சு. கொள்ளையடிச்சு வந்துட்டான் அமலேக்கியர். சிக்லாக்கில் தாவீதுடைய பொருட்கள் 600 பேருடைய பொருள் ஒரே நாள்ல ரைட்டு கிடைக்குதுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கெல்லாம் ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்கான். தாவீது பார்த்துட்டான். வேதம் சொல்லு, அதான் பாயிண்ட். இன்னைக்கு அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் தாவீது அவர்களை முறியடிச்சான். என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு வார்த்தை இதுதான். 24 hours அவன் யுத்தம் பண்ணியிருக்கான். எவ்வளவு யுத்தம்னா, இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தொடங்கின யுத்தம் அடுத்த நாள் சாயந்தரம் அந்த அமலேக்கியர்களை அடிச்சு விரட்டும் போது கடைசியா 400 வாலிபர்கள் மட்டும் ஒட்டகத்தில் ஏறி ஓடி போனார்கள். அவர்களை தவிர அத்தனை பேத்தையும் பட்டயம் இருக்குல்ல, எத்தனை பேரு? 400 பேர் கொண்ட ஒரு படை, லட்சக்கணக்கான பேர் கொண்ட ஒரு படையை அடிக்குது பாருங்க. அப்ப இன்னைக்கு சாயந்தரம் தொடங்குனது அடுத்த. நான் கேட்கிறேன், ஒரு மனுஷனால எவ்வளவு நேரம் யுத்தம் பண்ண முடியும்? உங்களை 10 நிமிஷம் நிக்க வச்சு பாடினாலே கால் வலிக்குது, அப்படித்தானே? பெஞ்ச தேடுறீங்க, தலையை சொறியறீங்க, கீழே உட்காரலாமான்றீங்க, விட்டா படுத்துக்குவீங்க போல. தோத்திரம். ஒரு அரை மணி நேரம் நின்னே உங்களால பாட முடியல, கையை தட்ட முடியல. தாவீது கையில பிடிச்ச கத்திய அந்த பட்டயத்தை அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணிக்கு தான் கீழே வச்சானா. நான் சொல்ல, இது சாதாரண மனிதனால முடியாது, சாதாரண மனிதனால முடியவே முடியாது. அந்த சம்பவத்தை படிச்சுட்டு அசந்துட்டேன். ஒரு நாள் முழுசும் பண்றதுக்கு உனக்கு எப்படி பலன் கிடைச்சது? அதான் கர்த்தருடைய வார்த்தை, அதான் தேவனுடைய பலன். நான் சொல்றேன், உங்களுக்கு சில நேரத்தில் உங்க பலன் உங்களுக்கே தெரியாது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள் இருக்கிற பலன் சில நேரம் உங்களுக்கே தெரியாது. சில நேரத்தில் சில நெருக்கங்களை தேவன் அனுமதித்த பிறகுதான் உங்களுக்குள்ள இருக்கிற பலனே உங்களுக்கு தெரிய வரும். தாவீதே ஆச்சரியப்பட்டிருப்பான், இந்த பலன் எப்படி வந்துச்சு எனக்கு? 600 பேர் அடிக்கிறான், 400 பேர் அடிக்கிறான். அடுத்த நாள் சாயந்தரம் ஓட ஓட விரட்டி. பைபிள் சொல்லுது, தாவீது தன் 2 மனைவிகளையும் தன் பிள்ளைகளையும் 600 பேருடைய குடும்பங்களையும் எல்லாவற்றையும் எல்லாம் உயிரோட இருந்துச்சு பாருங்க. அதான் கர்த்தருடைய கிருபை. பட்டணம் மட்டும்தான் தீக்கிரையாக்கப்பட்டது, மற்ற எல்லாம் உயிரோட இருந்துச்சு ஆண்டவருடைய கிருபையில. தாவீது எல்லாவற்றையும் திரும்பி கணக்கு பார்க்கறான். ஏதாவது மிஸ் ஆச்சாப்பா? ஒன்றும் மிஸ் ஆகல, அத்தனையும் கிடைச்சிருச்சு. நான் சொல்றேன், நீங்க யாருக்காக நின்றாதீங்க, தொடர்ந்து போங்க, தேவ பலத்துல போங்க. ஆமென். தாவீது முறியடித்தான் தேவ பலத்துல. கர்த்தருடைய பலன் உங்களுக்கு தொடர்ந்து போகணும்னா வேணும்.
அதனால தான் தேவ சமூகத்துக்கு வா, எந்த ஜெபமானாலும் வா. உபாஸ் கொடுத்து ஓடி வாங்க. உபாஸ் கொடுத்து சாதாரண நினைக்கிறீங்க, அது பலத்தை பெறுகிற ஒரு கூட்டம். தாய்மார் கூட்டம் பலத்தை பெறுகிற கூட்டம், திங்கக்கிழமை கூட்டம் அது பலத்தை பெற்றுக்கொள்கிற. நீங்க எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, தேவனுடைய பலன் உங்களுக்குள்ள வரும். ஏன்னா அப்பதான் நீங்க தொடர்ந்து ஓட முடியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தாவீது தன் பலத்தில் அல்ல, தேவ பலத்துல போய் எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்தான். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போம். இந்த காலையில கர்த்தர் தொடர்ந்து போ, நின்றாத. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய்.